இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சன்னா கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கருப்பு கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையே ஒரு குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதை 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் 2 பெரிய வெங்காயம், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டு, அப்புறம் 2 தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியுது நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொண்டக்கடலை வேக வச்சதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு கை அளவுக்கு கொண்டக்கடலையை எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே நம்ம அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் நான். சுவையான சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.